கீழ்காணும் சோதனைகளில் ஈருறுப்பு பரவலை பயன்படுத்தி சமவாய்ப்பு மாறி எக்ஸின் சராசரி மற்றும் பரவற்படி காண்க. ஸோ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து சராசரியும் பரவற்படியும் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து ரெண்டு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ நமக்கு சராசரிக்கான ஃபார்முலா தெரியும், அதை எழுதிக்கலாம். நம்ம சராசரி இஸ் ஈக்குவல் டு NP. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னது பரவற்படிக்கான ஃபார்முலா என்னது NPQ. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும், N தெரியணும், P தெரியணும். P தெரிஞ்சதுன்னா Q ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மொத கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 100 தடவை ஒரு சீரான நாணயம் சுண்டப்படுகிறது. ஓகே, ஸோ 100 தடவை வந்து ஒரு சீரான நாணயம் சுண்டப்படுகிறது அப்படின்னா என்னது, given N is equal to 100 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தலைகளின் எண்ணிக்கையை X குறிக்கிறது. ஓகே, தலைகளின் எண்ணிக்கையை X குறிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு இந்த P அப்படிங்கிறது தலை விழுவதற்கான நிகழ்தகவு. ஓகே, அதுதான் நம்மளுடைய வெற்றி. தலைகளின் எண்ணிக்கை தான் என்னது நம்ம X ஆனது குறிக்கிறது. அப்படின்னா வெற்றிங்கிறது என்னது, நமக்கு தலை விழும் நிகழ்வு. தலை விழும் நிகழ்வு P is equal to ஒரு காயினை வந்து என்னது சுண்டும் போது நமக்கு தலை விழலாம், பூ விழலாம். ஸோ தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்னது 1/2. அதே போல பூ விழுவதற்கான நிகழ்தகவு என்னது 1/2. ஸோ அவ்வளவுதான். இப்போ வந்து என்னது நம்ம ஈஸியா சராசரி கண்டுபிடிச்சலாம். ஸோ சராசரி இஸ் ஈக்குவல் டு NP. ஸோ 100 பெருக்கல் 1/2 இஸ் ஈக்குவல் டு 50. அடுத்து பரவற்படி NPQ. ஸோ 100 பெருக்கல் 1/2 பெருக்கல் 1/2. ஸோ 2 பெருக்கல் 4, 100/4ங்கிறது 25. இப்போ நம்ம வந்து ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். 240 தடவை ஒரு சீரான பகடை சுண்டப்படுகிறது. ஸோ அப்போ வந்து என்னது என்னங்கிறது என்னது 240. ஓகே, ஸோ N 4 தோன்றுவதற்கான எண்ணிக்கையை X குறிக்கிறது. ஸோ Xங்கிறது என்னது நமக்கு 4 அப்படிங்கிற நம்பர் வந்து வரணும். ஓகே, ஸோ நம்மளுடைய வெற்றி என்னது 4 தான். ஸோ நமக்கு பகடையில் என்ன தெரியும், 1 2 3 4 5 6 இருக்கும். ஸோ நமக்கு வெற்றி வந்து என்னது இந்த 4 அப்படிங்கிற நம்பர் தான் வந்து வெற்றி. ஸோ அப்ப P ப்ராபபிலிட்டி ஆஃப் வெற்றி, அதாவது என்னது வெற்றிக்கான நிகழ்தகவு, அதாவது 4வது எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ 1/6. ஸோ அப்ப Q அப்படிங்கிற என்னது 5/6. ஓகே, ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னா என்னது Q is equal to 1 minus P. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நமக்கு இது கிடைச்சிருக்குது. ஸோ இது சின்ன நம்பர் அப்படிங்கிறதுனால நம்மளால ஈஸியாக எழுத முடிஞ்சது. ஸோ இப்போ நேராக வந்து என்னது சராசரி கண்டுபிடிக்கலாம். ஸோ சராசரி இஸ் ஈக்குவல் டு NP. ஸோ என்னங்கிற என்னது 240 பெருக்கல் Pங்கிறது 1/6. ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணணும் என்னது நமக்கு 4 6 24. ஸோ 40. அடுத்து பரவற்படி. ஸோ பரவற்படிங்கிற என்னது NPQ. ஸோ NP அதுக்கப்புறம் என்னது Q. ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் 1 6 6, இங்கே 4 6 24 40. ஸோ நமக்கு இங்கே என்னது மறுபடியும் இதை கேன்சல் பண்ணால் 3, இங்கே வந்து என்னது நமக்கு 20. ஓகே, ஸோ இப்போ 2 10. ஸோ நமக்கு என்னது 100/3. ஸோ நமக்கு இந்த கணக்குக்கு பரவற்படிங்கிறது 100/3, சராசரி 40. இந்த மொதல் கணக்கு சராசரி வந்து என்னது 50, பரவற்படி 25. ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.